எப்போவுமே இறைவன் படைச்சதில் எல்லா நாளமும் ஒரு மனிதன் இரவு நைட்டு படுத்து காலை எந்திரிச்சாலே அன்ற பொழுது எல்லாமே நம்மளுக்கானதுன்னு விஷயம். அதில் எது உனக்கு வேணுமோ நீ அதை ஏற்றுக்கோ. ஆனால் உந்தாண்டு மட்டும் நீ ஏற்றுக்கோ. இன்னொருத்தந்த ஆசைப்பட்டோன்னா அது அழிவு காலம். அதை பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம எல்லா நாளும் சாமி கும்பிட்றோம், எல்லா நாளும் தெய்வம் வழிபாடு போடுறோம், எல்லா நாளும் குரு வழிபாடு. இப்போ நீங்களே வீட்டில் சாமி கும்பிட்றீங்க, திங்கக்கிழமை சாமி கும்பிடுறதுக்கும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு வெட்டம் தரணும் இல்லையா? அதுதான் உங்களோட மனநிலை. அந்த மனநிலையும் ப்ளஸ் அந்த இடத்தோட வைப்ரேஷன் தான் அது விஷயம். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமின்னா ஒரு ஸ்பெஷல். மரிஜர்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டபஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கான பதிவுகள் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்க பாய். வர இருக்கின்ற ஆகஸ்ட் 27 பௌர்ணமி. இந்த பௌர்ணமியோட சிறப்பு என்ன? அன்றைய தினம் மக்கள் என்ன செஞ்சா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், பணம் சேரும்? நல்ல விஷயம் கேட்டீங்கம்மா. எப்போவுமே இறைவன் படைச்சதில் எல்லா நாளமும் ஒரு மனிதன் இரவு நைட்டு படுத்து காலை எந்திரிச்சாலே அன்ற பொழுது எல்லாமே நம்மளுக்கானதுன்னு விஷயம். விடியலைன்னா சுவாகான்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சால் நம்மளுக்குன்னு அர்த்தம். அப்போது இது எல்லாமே நம்மளுக்காக படைச்சது. இந்த உலகத்தில் இருக்கிறது நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், பெண்ணு பொருள், பணம், இடம் எல்லாமே நம்மளுக்கான சொந்தம் தான். அதில் எது உனக்கு வேணுமோ நீ அதை ஏற்றுக்கோ. ஆனால் உந்தாண்டு மட்டும் நீ ஏற்றுக்கோ. இன்னொருத்தந்த ஆசைப்பட்டோன்னா அது அழிவு காலம். அது எதில் முடியும்? அழிவில் தான் முடியும். உனக்கானது மட்டும் நீ ஒன்று எடுத்துக்கோ. அந்த மாதிரி இறைவன் உனக்குன்னு ஒரு படி அளக்கிறான் இல்லையா? அதில் நீ நினச்சிக்கோ. அதை பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம எல்லா நாளும் சாமி கும்பிட்றோம், எல்லா நாளும் தெய்வம் வழிபாடு போடுறோம், எல்லா நாளும் குரு வழிபாடு பண்ணுறோம், எல்லா நாளும் சித்தர் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் பௌர்ணமி அமாவாசை மட்டும் ஏன் ஸ்பெஷல்னா அதுதான் உக்கிரமாக வருது. எப்படி? அதுதான் உக்கிரம். இப்போ எல்லா நாளும் கும்பிட்றதுக்கும், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சித்தர் கோயில் எடுத்துங்க, வேலைக்கிழமை நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு, திருப்பி சனிக்கிழமை அமாவாசைனா அன்றைக்கி போய் நின்று பாருங்களேன், அதோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்ணுறதில்ல, அதே சமாதி தான், அதே அமைதி தான், ஆனால் அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே வீட்டில் சாமி கும்பிட்றீங்க, திங்கக்கிழமை சாமி கும்பிடுறதுக்கும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு வெட்டம் தரணும் இல்லையா? அதுதான் உங்களோட மனநிலை. அந்த மனநிலையும் ப்ளஸ் அந்த இடத்தோட வைப்ரேஷன் தான் அது விஷயம். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமின்னா ஒரு ஸ்பெஷல். இப்போது ஒரு பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த பௌர்ணமிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கும், உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கும், உங்கள் மன வலி தீர்றதுக்கும், வாழ்க்கையில் செல்வம் பெருகிறதுக்கும், வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பௌர்ணமிக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே ரிசல்ட் தெரியும். ஆனால் உங்கள் வேண்டுதலை பொறுத்து இருக்குது. நீங்கள் பெருசாக வேண்டிங்கன்னா டைம் எடுக்கும், சின்னதாக வேண்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடந்துடும். ஏன்னா நீங்கள் வேண்டுறது சித்தர்கள்கிட்டயோ தேவதைகிட்ட டேரெக்டாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்ட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை. நார்மலாக காலையிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க, முராசல் பண்ணுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க, வீடை க்ளீன் பண்ணுறீங்க, பழைய துணி பெட்ஷீட் கிச்சிட்டு இருந்தால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களையும் நீங்கள் வீட்டையும் தூய்மைப்படுத்துறீங்க, உங்களையும் தூய்மையாக்கிங்க. பட் முக்கியமாக இது பீரியட் டைமில் பண்ணக்கூடாது. பீரியட் இல்லைன்னா தான் சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நார்மலாக சாமி கும்பிடுங்க. 6 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்றீங்க. அந்த விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுருங்க. அது நீங்கள் சாமி கபோர்டோ ரூமோ எதுவாக தான் இருக்கட்டும், சாமிக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளை கலரில் ஒரு துணி. அந்த வெள்ளை துணியில் வேறு எந்த கலரோ சாயம் பட்டிருக்கக்கூடாது. வெள்ளைன்னா வெள்ளை மட்டும்தான், தூய்மையாக இருக்கணும். அந்த துணி பயன்படுத்தின வேஷ்டியோ புடவையோ இருக்கக்கூடாது. புது கர்ச்சீஃப் கூட இருக்கலாம், ஆனால் புது துணியாக இருக்கணும். இல்லை பயன்படுத்தாத வாங்கின புது துணியாக இருக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணது வேர்வை தண்ணி பட்டது இருக்கக்கூடாது. எடுத்து நல்லா ஒரு அடி சைஸ் வச்சுருங்க. சின்ன பீஸ் தான், ஒரு 1:1 சைஸ் வச்சுருங்க. வச்சுருந்தோமா 5 ஏலக்காய் எடுங்க. நீர் நெருப்பு வானம் பூமி காற்று 5 பூதம், 5 ஐம்பூதம். இந்த 5 ஏலக்காய் எடுத்து ஒரு 3 செகண்ட் உங்கள் இந்த சைடில் கரெக்டாக உங்கள் நெஞ்சாண்டை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆத்மாத்மா ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன ப்ரேயர் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, எப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, பொண்ணு கல்யாணம், பொண்ணு படிப்பு, ஹஸ்பண்ட் வேலை, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்களோ இந்த பௌர்ணமிக்கு பண்ணுற அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதோட வெளிச்சத்தை காட்டுங்கன்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த வேணுனதுக்கப்புறம் அந்த 5 ஏலக்காவும் அந்த வெள்ளை துணி மேலே வச்சுருங்க. வச்சிடுறோமா? அப்படியே என்ன பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடி வீடாக இருந்தால் மொட்டை மாடிக்கு போகலாம்,
இல்லை பால்கனி வீடு இருந்தால் பால்கனியில் கூட நிற்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் நின்று பார்த்தா வானம் தெரியணும், நிலா தெரியணும், வானத்தில் நிலா தெரியணும். அது மொட்டை மாடியோ இல்லை பால்கனி வீடு இல்லை பை, இந்த ஓடி வீடு தான் பை, பால்கனியில் மொட்டை மாடி இல்லை பை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாசலில் நின்று கூட நீங்கள் பண்ணலாம், தப்பே இல்லை. இருக்கிறவனுக்கு கல் வீடு, இல்லாதவனுக்கு ஓலை வீடு, ஆக மொத்தத்தில் வீடு இறைவன் இன்னைக்கு விடலை. ஸோ வெளியில் வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தை தண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை எப்படி நீங்கள் சாமிப்படுத்தாண்ட என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பிரபஞ்சத்தை பார்த்து வேண்டணும். இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கை நீந்தி மனசார வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் வைக்கும்போது தண்ணி ஒரு கிளாஸில் இருக்கணும். அந்த தண்ணி எச்சப்பட்ட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு தூய்மையான தண்ணி எடுத்து வச்சுட்டு வேண்டுதல் வைக்கணும். வேண்டுதல் வச்சு முடிச்சுட்டு நல்லா மனசார ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட உட்காந்து கூட வேணலாம், தப்பு இல்லை. நல்லா, ஏன்னா நீங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே. இது ஆண் பெண் 2 பேரும் பண்ணலாம். நல்லா மனசார வேண்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிக்கணும். நீங்களும் குடிக்கலாம், உங்கள் பார்ட்னரை கொடுக்கலாம். பார்ட்னர்னால் ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்ட், யாருன்னா அம்மா அப்பா யாருக்குன்னா கொடுங்க. அதுக்குன்னு ஒரு டம்பா தண்ணி எடுத்துக்காதீங்க, ஒவ்வொரு டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். கொஞ்சம் தான் குடிக்கணும். அந்த மாதிரி அந்த தண்ணி வந்து டேரெக்டாக நிலா வெளிச்சத்தில் படுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இப்போ கும்பிடுறோமா, வேண்டுதல் வச்சது போல் தண்ணி எல்லாருக்கும் குடிச்சிட்டு கீழே இறங்கி போங்க. எடுத்து என்ன பண்ணிங்கன்னா அதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அந்த ஏலக்காய் அங்கேயே இருக்கட்டும். எவ்வளோ நேரத்துக்கு? 2 மணி நேரம், 2-3 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு 6-7 மணிக்கு வைக்கிறீங்க, ஒரு 10 மணி நேரம் இருக்கட்டும். 10 மணிக்கு எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் 10 மணிக்கு விளக்கு அணைச்சிடுவீங்க. விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த துணியை எடுத்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்பி எடுத்து அதை சின்னதாக அந்த மேலே கட்டப்படுற கயிறு கூட வெள்ளை கயிறு தான் இருக்கணும். எப்படி? ஒயிட் கயிறு தான் இருக்கணும். அது சின்ன இப்படி 5 ஏலக்காய் இவ்வளோ தான் வரும். சின்னதாக நீங்கள் ஒரு 3 இன்ச்சு துணி எடுத்து கட்டிட்டு அழகாக அதை கட்டிட்டு என்ன பண்ணீங்க, நல்லா சாமி கும்பிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற கல்லாப்பட்டியோ டப்பாவில் வைக்கிறீங்களோ, கேஷ் பாக்ஸோ இல்லை சூட் கேஸோ இல்லை பேக்கோ இல்லை எதில் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ, பீரோவில் கபோர்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த இதை வச்சுருங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அது மேலே காசு படுற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற காசு, மந்த்லி சம்பளமோ வார சம்பளமோ வியாபாரம் பண்ணுற காசோ, காசுன்னு என்ன வருதோ அதை அங்கே வைங்க. அங்கேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். இது எவ்வளோ நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அடுத்த பௌர்ணமி வரை நீங்கள் அதை அங்கே வைக்கணும். என்ன பண்ணும்? அடுத்த பௌர்ணமி 1 மாத காலம் அங்கே இருக்கணும். அடுத்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு தூரப்படுத்திடணும். எப்படி தூரப்படுத்தணும்னா ஆற்றுலையோ குளத்துலையோ இதில் போட்டுட்டோம். இப்போ அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்தது வேறு பரிகாரம் கூட வரலாம். இல்லை நீங்கள் இல்லை போய் எனக்கு இதுவே எனக்கு நல்லா ஒரு வைப்பாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் அதை அப்படியே திருப்பி அதே மாதிரி வேறு ஒரு 5 ஏலக்காய். ஏன்னா அது 1 மாதத்துக்குள்ளே அது காஞ்சிரும், அந்த தன்மை போயிடும், ஹீட்டில் இருக்கும், வாசனை போய்டும், இடுப்பு தன்மை போயிடும். சும்மா ஒரு ஏலக்காய் வச்சு 5 வருஷம்லாம் வைக்க முடியாது, 1 மாத காலம் தான். இந்த பௌர்ணமிக்கு போட்டுட்டு அடுத்த பௌர்ணமிக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதே பண்ணுங்கள். இல்லை போய் நான் 1 மாதம் வச்சு பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு ஃபீலும் வரலைன்னா தூரம் போட்டுட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். இன்னொரு பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையோடு பண்ணாதீங்க. பௌர்ணமி அமாவாசை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. ஆண்களோ பெண்களோ எல்லா நாளும் நம்மளுது தான், அதில் ஸ்பெஷல் இந்த 2 நாள். இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். ரொம்ப அற்புதமாக இந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும், நம்மளோட பிரச்சனைகள் தீர்க்க, பணம் சேர என்னெல்லாம் பண்ணலான்னு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.